ஸோ வெல்கம் டு ஃபர்ஸ்ட் டே இன் டெக். ஸோ நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்ல எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கிற விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் வந்து யூடியூப்ல வீடியோ மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கும், ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இதெல்லாமே பண்ணாமல் ஒரு வீடியோ கண்டென்ட்டே இல்லாமல் ஆல்ரெடி இருக்க வீடியோ வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் இது ரொம்ப பவர்ஃபுல். ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். ஸோ நீங்கள் யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கனாலே நேச்சர் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களோட ஸ்க்ரீன்ல பாருங்க. ஸோ இதெல்லாமே வந்துருங்க. பாட்டம்ல வாங்க. வந்தீங்க அப்படின்னா இப்போ ஃபாரஸ்ட் 4K அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு ஃபுட்டேஜ்ல இருந்து எடுத்து கொலாஜ் பண்ணி உங்களுக்கு மொத்தமா வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோல கீழே பாட்டம்ல வந்துருங்க. வந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹெச்டி வீடியோஸ் நோ காப்பிரைட் அப்படிங்கிறது அந்த சேனல். ஸோ இவங்களுக்கு பாருங்க 67.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல மட்டும் இவங்க நிறைய ஏர்னிங் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 1 lakh வியூஸ் பக்கம் போயிருக்கு. 1,40,000 வியூஸ். அதாவது இந்த 3 நிமிஷம் வீடியோவுக்கு ஆட் ரன் ஆகுது பாருங்க. ஸோ ஒரு சின்ன கால்குலேஷன் பார்த்துக்குங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நான் திரும்பவும் அதை சொல்லலை. சோஷியல் பிளேட். ஸோ இதில் போயிட்டு அந்த சேனலோடைய நேம் ஜெனரலாக சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. ஃப்ரீ ஹெச்டி வீடியோஸ் நோ காப்பிரைட். ஸோ சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சேனலுடைய டேட்டா இங்க வந்துருச்சு. ஸோ இங்க பாருங்க, அவங்களுக்கு மந்த்லி ஆவரேஜா பார்த்தீங்கன்னா $52 to $800 வரைக்கும் ஏர்னிங் இருக்கு. நம்ம ஒரு மிட் ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஒரு $300 வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டாலரோட ரேட் வந்து அப்ராக்ஸ் இப்போ $80 பக்கம் வந்துருச்சு. ஸோ ஒரு 300 into $80 கொடுங்க. 24,000 மந்த் ஆன் மந்த் நீங்க ஏர்ன் பண்றக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். நீங்க கரெக்டான பேஷன்ஸ் பிளஸ் வந்து கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க அசால்ட்டா வீட்லயே இருந்துட்டு இந்த யூடியூப்ல ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் இருக்கு. பிக்சல்ஸ். ஸோ பிக்சல்ஸ் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஃப்ரீ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஃப்ரீ போட்டோஸ் அப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருவாங்க. சில வெப்சைட்ல எல்லாம் இருந்து எடுக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்குன்னு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பிக்சல்ஸ் ஃப்ரீ ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் தான் இந்த வெப்சைட்ல வச்சிருப்பாங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் எதுவுமே வராது. இதுல இருக்கிற போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுல உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் 2 டைப்லயுமே இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிளோ உங்க கண்டென்ட்டுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை நீங்க ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இங்க ஃப்ரீ டவுன்லோட்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்க ஷார்ட்ஸ் வீடியோவா போடலாம். இல்ல ஃபுல் வீடியோ லென்த்தாகவும் ஒரு 6 மினிட் டு 10 மினிட் வீடியோவாகவும் நீங்க போடலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்க டைப் பண்ணி என்ன ரிலேட்டடான வீடியோஸ் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிற வீடியோவை நீங்க உங்களோட பேசிக்கான ஒரு சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்க வீடியோக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கணும். சில பேர் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க. நம்ம கரெக்டா பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. இல்ல எப்படி பேசுறது, எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஷைலினஸ் இருக்கும். அதனாலேயே விட்டுருவாங்க. அப்படி இருந்தாலும் உங்க பேக்ரவுண்ட்ல சிம்பிளா ஒரு ஒரு சின்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட்டர்னு கொடுத்தீங்கனாலே நிறைய ஆப் வரும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. நீங்க பாருங்க. திஸ் இஸ் த பெஸ்ட்
பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ பண்ணிட்டு நம்ம லிசன் கொடுத்தோம் அப்படின்னம்னா பாருங்க. ஸோ இந்த மாரி ரெக்கார்டர் வாய்ஸ் வரும். அத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி இந்த வெப்சைட் மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஆன்லைன்ல. அப்படி நீங்க டவுன்லோட் பண்றத நீங்க பேக் எண்ட்ல அதோட வாய்ஸ் ஓவர் மாரி நீங்க செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்க ரெடி பண்ற எல்லா வீடியோவையும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. ஸோ சேனல்ல நீங்க பேக்கிரவுண்ட் மியூசிக் போடலாம். இல்ல வெறும் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் இல்லாம, ஆ ஒரு நேச்சர் பேஸ் பண்ண ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, ரொம்ப மைல்டான மியூசிக்லாம் நீங்க ப்ளே பண்ணலாம். இதுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாத மியூசிக்லாம் வந்து YouTubeலயே கிடைக்கும். ஃப்ரீ காப்பிரைட் பேக்கிரவுண்ட் மியூசிக் அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கனாலே அந்த சேனல்லாம் வரும். இதுல உங்களுக்கு எந்த மாரி மியூசிக் வேணும்? என்ன டேஸ்ட்ல வேணும்? அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்க வீடியோவோட பேக்கிரவுண்ட்ல செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவ நீங்க உங்க சேனல்ல ஜஸ்ட் நீங்க அப்லோட் வீடியோ குடுத்துருங்க. உங்க சேனல்ல என்ன கேட்டகரியோ அத மென்ஷன் பண்ணிருங்க. ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிருங்க. அப்புறம் ரெகுலரா நீங்க பிளேஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஒரு ஃபுல் வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ். ஒரு ஃபுல் வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ். அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. பெருசா ஒண்ணும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறதில்ல. அங்கருந்து டவுன்லோட் பண்றீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக் எடிட் பண்ண போறீங்க. அந்த வீடியோவ அப்படியே கன்வெர்ட் பண்ண போறீங்க. கன்வெர்ட் பண்ண விஷயத்த கொண்டுட்டு வந்து உங்க YouTube சேனல்ல அப்லோட் பண்ண போறீங்க. இத மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ரெகுலரா ரிப்பீட்டடா பண்ணிட்டே வாங்க. டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 மந்த் டூ 3 மந்த். உங்க சேனலுக்கு எப்படி ஃபேன்ஸ் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க உங்க வேலைய தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. தொடர்ச்சியா பண்ணுங்க. சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, தொடர்ச்சியா பண்ணுங்க. அப்பனா தான் வந்து அதோட யூடியூப் அல்காரிதமே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேங்கிங்ல வந்து உங்களுக்கு டாப் ஆ சர்ச்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஏன்னா கன்டினியூஸா நீங்க ப்ளே பண்ணும்போது ஒருத்தர் ஒரு வீடியோவ பார்த்தாலே அவங்களோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இந்த மாரி ப்ராசஸ் தான் வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அப்லோட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி விட்டுறாதீங்க. இங்க நெறைய பேர் பண்ற தப்பே அதுதான். 1 மாசம் பண்ணுவாங்க, 2 மாசம் பண்ணுவாங்க, 3 மாசம் மாசம் வரைக்கும் பண்ணுவாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்டின்னா அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த டைம்ல ஒரு புது யூடியூபர் வந்திருப்பாங்க. அவங்க பிளேஸ் பண்றது தான் அப்புறம் யூடியூப் கன்சிடர் பண்ணி மேல வைக்கும். அப்புறம் உங்களோட வீடியோவுடைய ரேங்கிங் கீழ போயிரும். அப்புறம் நீங்க ஒரு 4, 5 மாசம் கழிச்சு வந்து அதுக்கப்புறம் நீங்க வீடியோ போட்டீங்க அப்டின்னா, ரேங்க் ஆக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அது நெறைய பேர் பண்ற தப்பும் அதுதான். அந்த மாரி பண்ணாதீங்க. இப்ப நீங்க பண்ண வீடியோவ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏதோ ஒரு ஃபைலு. ஆ நான் ஒரு வீடியோவ எடுத்து அப்லோட் பண்றேன் பாருங்க. இத ஓப்பன் குடுத்துட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டு சிம்பிளான ஒரு டைட்டில் குடுங்க. ஆ என்ன குடுங்க? பீஸ்ஃபுல் பீஸ்ஃபுல் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு குடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு சின்னதா 2 விஷயம் அத பத்தி ஏதாவது மென்ஷன் பண்ணிருங்க. முக்கியமா வந்து அ தம்ப்நெயில் கொஞ்சம் அட்ராக்டிவா வைங்க. அதிலேயே வந்து டிஃபால்ட்டான தம்ப்நெயில்ஸ் வந்து அவங்களே குடுப்பாங்க. இருந்தாலும் நீங்க ஒரு கேட்சியான ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில்லாம் இப்போ நெறைய இடத்துல கேன்வா இருக்கு. உங்களுக்கு அதிலேயே டிஃபால்ட்டா இருக்கும். அதையே நீங்க வைக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க புதுசா ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன கேட்டகரியோ பிளேலிஸ்ட்ல நீங்க வச்சுக்கலாம். அப்புறம் கிட்ஸுக்காக மேட் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறது இல்லன்னா இல்ல, ஆமான்னா ஆமா. ஸோ இங்க ஷோ மோட் இருக்கும். நீங்க கீழ போயிட்டீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயம் நீங்க பண்றது ஆட் டாக்ஸ். குறைஞ்சது வந்து 500 வேர்ட்ஸ் உள்ள டாக்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். நேச்சர், நேச்சர் வீடியோ, ஆ அந்த மாரி போடலாம். ரொம்ப கேட்சியான வீடியோஸ், டாக் லைன்ஸ்லாம் நீங்க இங்க மென்ஷன் பண்ணலாம். அப்படி மென்ஷன் பண்றது மூலியமா உங்களுக்கு டாப் சர்ச்ல வந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டு அப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மாரி பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஈஸியா வந்து இதுல ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பேன். ஒரு சேனல் 24,000 பக்கம் ஆவரேஜா ஏர்ன் பண்றாங்க. 24,000 அப்படிங்கிறது கம்மி தான். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னா, வியூஸ் அதிகமாகுது அப்படின்னா, 24 அப்படிங்கிறது டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும். நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட கன்சிஸ்டன்சிய விடாம பண்ணணும். எதுவுமே பண்ணாம வரல அப்படின்னு ஃபீல் பண்றத விட, ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலன்னா கூட ஃபீல் பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. பட் வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம விட்டுறாதீங்க. தேங்க் யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோவ ஃபுல்லா பாருங்க. தேங்க் யூ.